இந்த 2026ல மார்ச் 5 NISM-ஓட ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் நான் அப்ளை பண்ணேன். மார்ச் 20ல எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணியாச்சு. 2 வீக்ஸ் டைம்லைன்ல என்னால எப்படி இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடிஞ்சுச்சு, அதுக்கு என்னென்ன ரெக்யர்மென்ட் வேணும், எந்தெந்த மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணேன், ஃபைனல் டிப்ஸ் இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மென்ட் என்னன்னா, நான் 1.5 இயர்ஸா ஒரு இன்வெஸ்டிங் ரிலேட்டடா ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி இன்வெஸ்டிங் ரிலேட்டடா தொடர்ந்து கத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அடுத்து 2வது விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்லாம் இல்ல. இன்வெஸ்டிங்க பத்தி ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம எக்ஸாம கிராக் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்த மெட்டீரியல் என்னன்னா, ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நம்ம தமிழ் யூடியூப் சேனல் தான். அதுல ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க NISM ரிசர்ச் அனலிஸ்ட்க்கு ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்க. இப்ப 2026 அப்டேட் படி ஒரு சில செக்ஷன்ஸ் அதுல மிஸ் ஆயிருந்துச்சு. அதையும் போட்டுருவாங்கன்னு நம்பலாம். தெரியல போடுவாங்களான்ட்டு. அந்த பிளேலிஸ்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற சேனல்ல இருந்து. 2வது ஃபைனல் டிப்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். புக்ல உள்ள எல்லா சாப்டரையும் அட்லீஸ்ட் ஒரு சம்மரியாவது நம்ம பார்த்துட்டு போணும். சும்மா எதையுமே தொறக்காம போயிறக்கூடாது. எல்லா செக்ஷனையும் ஒரு நோட்புக் எல்எம்ல போட்டாவது ஒரு சம்மரி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாரி நோட்புக் எல்எம்லயே நமக்கு குவிஸ் வைக்க சொல்லலாம். ChatGPTட்டயே கூட நீங்க குவிஸ் பண்ண சொல்லலாம் அவங்கள. அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்து ஃபார்முலாஸ்லாம் நல்லா நீங்க புரிஞ்சு வச்சிருந்தா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு 3 இயர், 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்டான இன்வெஸ்டர்னா, நீங்க ஒரு 2 வீக்ஸ் பிளான் போட்டீங்கன்னா, இத முடிச்சு விட்டுறலாம். இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.